சம்பள உயர்வு கோரி லிந்துலை மெராயா தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். சம்பள உயர்வினை அதிகரிக்க கோரி மெராயா தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். நீண்ட காலமாக காணப்படும் சம்பள பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் இதனால் தாம் வருமான ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த தீபாவளி தான் எங்களுக்கு முக்கியமான பெருநாள். எங்க பிள்ளைங்களுக்கு உடுப்பு வாங்கணும், இவ்வளவு வேலைகள் நாங்க செய்ய இருக்கு, அது எங்களுக்கு செய்ய முடியாது போச்சு. அடுத்த மாசம் எங்களுக்கு பிள்ளைகள் ஸ்கூல் டிசம்பர் லீவு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒருத்த வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, 3 பேர் வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. அவங்க நிலைமைகளை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சம்பளத்தை அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சின்னு நாங்க சொல்லல, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் சரி, தமிழனை தோட்டத்தில் உள்ள தமிழனை ஏமாத்த அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா நாங்களும் ஏமாத்துவோம். எங்களை மலைய மக்கள் அதாவது முதுகெலும்பாக 8 அவர் வேலை செய்தால்தான் சம்பள உயர்வுன்னு சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு இதுவரைக்கும் இன்னைக்கு 1 வருட காலமாக நாங்க போராடுறோம். எங்களுடைய சம்பள உயர்வை இதுவரைக்கும் உயர்த்தவும் இல்லை, எங்களுக்கு ஒரு நியாயமான வழி கிடைக்கவும் இல்லை. நாங்க சம்பள உயர்வு கிடைக்க வரைக்கும் நாங்க போராடி நிற்போம். ஆனா இதுல வந்து ஜனாதிபதி பிரதமர் கட்டாய தலையிட வேண்டும். எங்களுடைய பேசுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. 1000 ரூபாய் சம்பளம் முன் வச்சாங்க, எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க. இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு தேவையான எந்த ஒரு காரியத்தை அவங்க பேசுறதுக்கு அவங்க தயாரா இல்லையா அப்படிங்கறது எங்களுடைய கேள்வியா இருக்கு. மழையிலையும் தண்ணிலையும் மாடா உழைக்கிறோம், மம்பட்டியா தேயிறோம் சொல்றாங்க, அது உண்மை. எங்களுக்கு நியாயமான சம்பளம் கொடுங்க, நாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த 500 ரூபாய் சம்பளத்துல எங்களுக்கு பத்தாது, விலைவாசி கூட.